மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு பெரிய மாளிகை கட்டுறாங்க. ஹாரூன் ரஷீத் ஒரு பெரிய மாளிகை கட்டுறார். அந்த மாளிகையில் எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அழைக்கிறார். அப்போ இந்த அபுல் அத்தாஹியா அவர் பெரிய கவிஞராச்சு இல்லையா, அவரையும் கூப்பிடுறார், நீங்களும் வாங்கன்னு சொல்றார். அவரும் வர்றார். சில கவிதைகள் சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் மன்னரை பார்த்து சொன்னாரு, ஐஷ்மா பதா அலக்க சாலிமா ஃபி ظில்லி ஷாஹிகத்தில் குசூரி. மன்னரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழுங்கள் இந்த பிரம்மாண்டமான அரண்மனையின் நிழலில். பிரம்மாண்டமான அரண்மனை, இந்த அரண்மனை நிழலில் நீங்கள் விரும்பிய காலம் எல்லாம் ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த முதல் வரி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இன்னும் சில வரிகள் சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த வரியை படிச்சார். யுஸா அலைக பிமஸ்தஹைத லதர் ரவாஹி வஃபில் புகூரி. மன்னர் அவர்களே, காலையிலும் மாலையிலும் நீங்கள் எந்த பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் அந்த பொருளை ஓடோடி உங்களிடம் கொண்டு வர ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. மன்னர்னா மன்னருடைய அவையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு. காலையிலும் மாலையிலும் நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்றார். மன்னருக்கு இந்த வரியும் சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னார். அடுத்த வரி தான் பெரிய குண்டத்துக்கு போட்டார். இப்படியே போயிட்டு இருக்கோம். ஃபஇதன் நுஃபூசு தகஅகஅத் ஃபீ தீகி ஹஷ்ரஜதி ஸுதூரி ஃபஹுனாக தஅலமு மூகினன் மா குன்த இல்லா ஃபீ குரூரி. அடுத்த வரி சொல்றாரு, இதெல்லாம் இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டம் வரும், உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைக்கும், மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கும். அப்போது உங்களுக்கு தெரியும் வாழ்நாள் முழுக்க நாம் ஏமாற்றத்தில் இருந்தோம் என்று. அப்பதான் உங்களுக்கு தெரியும், நான் குந்த இல்லா ஃபீ குரூரி, ஆஹா வாழ்க்கை முழுக்க ஏமாற்றத்தில் இருந்தோன்னு சொல்லி தெரியும். அவ்வளவுதான். இந்த கவிதையை படித்ததும் ஹாரூன் ரஷீத் மயங்கி விழுந்துட்டார். அப்புறம் எஞ்சார். எல்லாரும் சொன்னாங்க, எப்பா மன்னரை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கவிதையை சொல்லுன்னு சொன்னா, நீ என்னப்பா மன்னரை துக்கத்தில் ஆழ்த்துற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டேன்னு சொல்லி மன்னர் ஹாரூன் சொன்னாரு, இல்லப்பா நாம குருட்டுத்தனத்தில் இருந்தோம், கண் தெரியாதவர்களா இருந்தோம், நமக்கு அகப்பார்வையை கொடுத்துருக்கிறாரு. வேண்டாம், இந்த மாளிகை வேண்டாம், எனக்கு பழைய வீட்டுக்கே போய்விடுவோம், அங்கேயே போயிடலாம் வாங்க, அது கொஞ்சம் சாதாரணமான வீடு, அதுவும் மன்னருடைய அரண்மனை தான், வேண்டாம் அங்கேயே போயிடலாம். இந்த கவிதைகள் எனக்கு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னாங்க. அந்த காலத்துல மன்னருடைய அவைக்கு போனாலும் சரி மரண சிந்தனையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சிந்தனை தான் மனுஷனை ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தடுமாற செய்யும். ஒரு நிமிஷம் மனுஷனை என்னங்க யோசிக்க செய்யறது அந்த மரண சிந்தனை தான். மன்னர் மர்வான் அல்லது அவருடைய மகன் அப்துல் மலிக், அவர் ஒரு நாள் மாளிகையில் நிற்கிறார். மாளிகையில் நின்று கொண்டு பார்த்தா ஒரு வண்ணா, மக்களுடைய துணிகளை துவைக்கிற வண்ணான் இருப்பார் இல்லையா, அவர் வீடு வீடா கதவை தட்டி எல்லாருடைய துவைச்ச துணிகளை கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பார்க்கிறார், நான் அரசனாக இருக்கிறேன், நாளை மறுமையில எதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமோ தெரியல, இந்த வண்ணானா உலகத்துல வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே, யாலை தனி குந்து கஸ்ஸாரா, நான் வண்ணானாக இந்த உலகத்துல வாழ்ந்தா எவ்வளவு பொறுப்பு கம்மி, உலகத்துல பொறுப்புகள் கம்மியா இருந்தா மறுமையில மனுஷனுக்கு லேசு, நான் மன்னனாக உள்ளவா இருக்கிறேன்னு சொல்லி கை செய்தப்பட்டதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த மரண சிந்தனை அதுதான் மனிதனை எல்லா இடங்களிலும் அது மனுஷனுக்கு பயத்தை தரும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மரணத்தை பத்தி யோசித்தாலே அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போயிடும். அல்லாம இப்னு சிரீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்கள பத்தி சொல்லுவாங்க, இதா துக்கிர இந்தஹுல் மௌத், அவங்களுக்கு முன்னால மரணத்தை பத்தி சொல்லப்பட்டால் மாத மின்ஹு குல்லு உதுவின், அவருடைய எல்லா உறுப்புகளும் மௌத்தா போயிடுமா, செயல் இழந்துரும். மௌத்தை பத்தி அவருக்கு முன்னால பேசப்பட்டால் எல்லா உறுப்புகளும் செயலிழந்துருமா, கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுவாரு. மரணத்தை பத்தி அவருக்கு முன்னால பேசப்பட்டா. இப்படிதான் அவங்களெல்லாம் இருந்தாங்க. அருமையானவர்களே, மரண நேரத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பயந்தாங்க, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு அரசர் இல்லையா, அந்த உமர் மௌத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னாரு, வைலி வயலு உம்மி இல்லம் யர்ஹமுஹு ரப்பி, எனக்கு கேடுதான், என் தாய்க்கும் கேடுதான், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டாவிட்டால், அல்லாஹ் எனக்கு கருணை காட்டல, இந்த உமருக்கு கேடுதான், உமருடைய அன்னைக்கும் கேடுதான் சொல்றாங்க. சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிப், பெருமானாரோடு எப்போதும் கூட இருக்கிற தோழர். எல்லா இடத்துலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மட்டும் சொல்ல மாட்டாங்க, நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும்,
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுல எந்நேரமும் இணைத்து கூறப்படுகிற ஒரு மனிதருடைய மரண நேரத்தில் சொல்றாரு, அல்லாஹ் கருணை காட்டலனா இந்த உமருக்கு கேடுதான் சொல்றான். அருமையானவர்களே, இப்படித்தான் அவர்களுடைய மரண சிந்தனை இருந்தது. நாம எவ்வளவு மரணங்கள், எல்லா தரப்பில் உள்ள வயதில் உள்ள மரணங்களை பார்க்கிறோம். காலங்கள் உருண்டு ஓடுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கை சீராகுவதாக இல்லை, எந்த பாவத்தையும் நாம் நிறுத்துவதாக இல்லை. கெட்ட மரணங்களை குறித்த அச்சம் நமக்கு இல்லை. கெட்ட மரணம் அது எவ்வளவு பயங்கரமானது என்கிற பயம் என்னங்க நமக்கு இல்லை. அவங்களுடைய மரணங்கள் எல்லாம் நல்ல நிலையில, அழகான நிலையில மூத்தானாங்க. பல இமாம்களுடைய மரணங்கள் எவ்வளவு வித்தியாசமான தகவல்களை நமக்கு தருது. அருமையானவர்களே, பல பல மரண செய்திகளை கேள்விப்படுறோம். நாளை ஒரு நாள் நம்முடைய மரண செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இறந்தவர்கள் வீட்டுக்கு நாம ஆறுதல் சொல்ல போகணும், அதுக்கு நன்மை இருக்குது. ஒரு நாள் நாம் இறப்போம், நமக்கு ஆறுதல் செய்தி சொல்லப்படும் அப்படின்னு நாம நினைக்கிறது இல்லை. மரணங்களை நாம் சராசரியான 10 செய்திகளில் ஒரு 11வது செய்தியாகத்தான் எடுக்கிறோமே தவிர அது நமக்குள் என்ன பயத்தையும், என்ன அச்சத்தையும், என்ன திடுக்கத்தையும் தரணுமோ அதை தரல.